Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class நம்ம matrices ஓட operations பார்த்தோம். அதாவது addition operation, multiplication operation பார்த்தோம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்கும் சொன்னேன் multiplication மறக்காமல் இருக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் transpose of a matrix. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். Transpose of a matrix. அதாவது transposeனா என்னன்னா பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது. We are going to change the position of a element. ஒவ்வொரு எலமெண்ட்டோட பொசிஷனை மாற்றுறது. அதாவது interchanging rows and columns. இங்கே எந்த மாதிரியான சேஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா ரோவில் இருக்கிற எலமெண்ட் காலமுக்கும் காலமில் இருக்கிற எலமெண்ட் ரோவுக்கும் மாறிடும். அதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்? ஏஐஜேன்றது ஐன்றது ரோ, ஜேன்றது காலம் ஆஃப் அன் எலமெண்ட். ஸோ இப்போ அது எப்படி மாறிடுது அப்படின்னா ஜேஐயாக மாறிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A12ல் ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அது எப்படி மாறிடுதுன்னா A21 ஆயிடுது. A12 பொசிஷன்லேருந்து A21 பொசிஷனுக்கு மாறிடும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 2 3 4ன்னு இருக்குது. இப்போ 1 2 3 4 இப்போ நார்மல் மேட்ரிக்ஸோட M cross N. என்ன இது ஆர்டர்? 2 cross 2 மேட்ரிக்ஸ். இப்போ நான் இதோட பொசிஷன் மாத்திரம். உங்களுக்கு தெரியும் இது என்ன பொசிஷன்? A11, A12, இது A21, இது A22. ஓகேவா? A11, A12, A21, A22. இது வந்து நான் A மேட்ரிக்ஸ். இப்போ நான் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்க போகிறேன். தட் இஸ் A டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த பவரில் T போடலாம், இல்லைனா A டேஷ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் டிரான்ஸ்போஸ்க்கு. இட் இஸ் டினோட்டட் பை A டிரான்ஸ்போஸ், தட் இஸ் A பவர் T. அது A பவர் Tன்னு சொல்லக்கூடாது. A டிரான்ஸ்போஸ் A டேஷ், அதுவுமே A டிரான்ஸ்போஸ் தான். இப்போ என்ன ஆகும் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ A11 இருக்குது. இப்போ ஜேவும் ஐயும் இதில் சேமாக இருக்குது. ஸோ நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணி போட்டாலும் அதே தானே வரும் எனக்கு. A11 திரும்பி A11. ஸோ இந்த 1 அப்படியே வந்துடும். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது என்ன? A12. இதை நான் ரீப்ளேஸ் பண்ணேன்னா A21 மாறிடும். 21னா என்ன? செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இந்த 2 இங்கே போயிடும். புரியுதுங்களா? இங்கே 1 2ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்? JIன்னு சேஞ்ச் பண்ணுற பொசிஷனை. ஸோ இது என்ன ஆகும்? 2 ஆகும், 1 ஆகும். அப்போ இது என்ன ஆகும்? A21 மாறிடும். புரியுதுங்களா? இப்போ A21 மாறிடுச்சுன்னா இது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ இதில் செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் இந்த எலிமெண்ட் வந்துடும். இப்போ இங்கே என்ன எலிமெண்ட் இருக்குது? A21 இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? A12 ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். இங்கே இந்த 3 வந்துடும். அதே மாதிரி இங்கே 4 பார்த்தீங்கன்னா இங்கே 4 வந்துடும். இதோட ஆர்டர் என்ன? 2 cross 2. என்ன பண்ணியிருக்கோம்? ரோவில் இருக்கிறத காலம்லையும் இந்த பாருங்கள், இது 1 2ன்றது ஃபஸ்ட் ரோவில் இருக்குது. இங்கே வரும்போது 1 2 ஃபஸ்ட்டு காலம்க்கு வந்துருச்சு. 3 4 செகண்ட் ரோவில் இருக்குது. அது எப்படி வந்திருக்கு? 3 4 செகண்ட் காலமில் வந்துச்சு. அதாவது ரோ காலமாவு ரோ வந்து காலமாக இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதான் இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ். ரோவையும் காலமையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன்? AM cross N வந்து டிரான்ஸ்போஸ்க்கு அப்புறம் N cross M மாறிடும். இங்கே நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம். உங்களுக்கு அதனால தெரியல. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 0 1 -1 2 3 2. இது எத்தனை? ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன? இது 2 cross 3 மேட்ரிக்ஸ். இப்போ 2 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு நான் A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். A டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன மேட்ரிக்ஸ் வரும்? ஆர்டர் வரும். மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்? 3 cross 2. அதாவது 3 rows 2 columns. 3 cross 2 ஆகிடும். இப்போ என்ன ஆகிடும்? ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக எப்படி வந்துடும்? ஃபஸ்ட்டு காலமில் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ என்ன? 0 1 -1. ஸோ 0 1 -1. செகண்ட் ரோ என்ன? 2 3 2. அது செகண்ட் காலமில் வந்துடும். 2 3 2. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு காலமில் வந்துடும். ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிறது ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோவில் இருக்கிறது செகண்ட் காலமில் வந்துடும். அதே மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன் மேட்ரிக்ஸில். இது வந்து நிறைய இதுக்கப்புறம் நீங்கள் படிப்பீங்க, 12th படிப்பீங்க அட்ஜாயிண்ட் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதுக்கெலாம் வந்து இது வந்து ஒரு பேஸ். டிரான்ஸ்போஸ்னால் என்ன? பொசிஷனை வந்து மாற்றுறோம்.
ரோவில் இருக்கிறது வந்து காலமுக்கு மாறுது, அதுதான் இன்டர்சேஞ்ச் ஆகுது. ரோஸ்க்கும் காலமுக்கு நடுவில் இன்டர்சேஞ்ச் நடக்கிறதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பொசிஷன், அதுதான் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நான் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ், அதாவது டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ்க்கு இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நம்ம ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இது ஏ டிரான்ஸ்போஸ், அகைன் இதுக்கு நான் ஒரு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். பார்த்துக்கோங்க, இது ஏ டிரான்ஸ்போஸ். இந்த ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நான் இன்னொரு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஆர்டர் இருக்குது? 3x2. இப்போ அதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆர்டர் வரும்? 2x3 வரும். இப்போ அதே மாதிரி இது எத்தனை? இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு காலம்க்கு மூவ் ஆகிடும். இப்போ 0வும் 2வும் ஃபஸ்ட்டு காலம். செகண்ட் ரோவில் இருக்கிறது செகண்ட் காலம்க்கு மூவ் ஆகிடும். 1 3. தேர்ட் ரோவில் இருக்கிறது தேர்டு காலம்க்கு மூவ் ஆகும். -1 2. பாருங்கள், இதுவும் சேம். அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் வில் கிவ்ஸ் யூ த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ். புரிஞ்சிச்சிங்களா? அதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட். செகண்டு, k into a the whole transpose is equal to k into a transpose. இது நீங்கள் ஈஸியாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லை, நீங்களே ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இங்கே கூட எடுத்துக்கோங்க. இந்த மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 இருக்கா? இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸை நான் KA, அதாவது கேன்றது என்ன? ஒரு ஸ்கேலார். இப்போ அந்த ஒரு ஸ்கேலாரோட நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் கேஆலே மல்டிப்ளை பண்ணுறேன். மேட்ரிக்ஸில் கே ஸ்கேலாரில் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்? உள்ள எவ்ரி எலிமெண்ட் வில் பி மல்டிப்ளைட் பை ஸ்கேலார் கே. ஸோ இங்கே என்ன ஆகும்? கே 2k 3k 4k. கரெக்டாக? ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? KA ஹோல் டிரான்ஸ்போஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறோம். இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வரும்? k 2k 3k 4k. அதாவது ஃபஸ்ட்டு ரோ வில் பிகம் ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் ரோ வில் பிகம் செகண்ட் காலம். ஓகேங்களா? இது சின்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நான் ஆர்டர் ரெப்ரசன்ட் பண்ணல, பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? k into a டிரான்ஸ்போஸ்னு ப்ரூவ் பண்ணணும். நம்மளுக்கு a டிரான்ஸ்போஸ் என்னன்னு தெரியும். இது கூட நான் கேவை மல்டிப்ளை பண்ணுறேன். என்ன ஆகும்? கே, இது கூட கே 3k 2k 4k. பாருங்கள், இது ரெண்டும் சேமாக இருக்குது. அதுதான் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. KA the whole transpose is nothing but k into a transpose. புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ் இது வந்து நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். a plus b the whole transpose is equal to a transpose plus b transpose. இதை வந்து பின்னாடி நிறையா அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ab the whole transpose is equal to b transpose a transpose. அதாவது ஏன் நான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லேயே நான் ப்ராப்பர்ட்டிஸ் நடத்தியிருப்பேன். அதாவது ஏபி எல்லா டைமும் பிஏவாக இருக்காது. தட் இஸ் ஏபி இஸ் நாட் நெசசர்லி ட்ரூ ஃபார் ஆல் மேட்ரிசஸ். தட் இஸ் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏன்றது எல்லா மேட்ரிசஸ்க்கும் பொருந்தாது. டயக்னல் மேட்ரிக்ஸ் நான் சொன்னேன். டயக்னல் மேட்ரிக்ஸ்க்கு அது சேமாக இருக்கலாம். மற்றபடி எல்லா மேட்ரிசஸ்க்கும் ஏபி வந்து பிஏவாக இருக்காது. இட் இஸ் நாட் காமுடேட்டிவ். அதனால தான் இங்கே என்னென்னா, டிரான்ஸ்போஸை பொறுத்த வரைக்கும் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸுக்கு தான் ஈக்குவல். ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. இதில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதனால் இதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதாவது ரிவர்சல் லா. இது வந்து ஏவும் பியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் இதுக்கு பேர் ரிவர்சல் லா ஆன் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த ப்ரூஃபும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் முடிஞ்சிருச்சு. இதோட ஒரு சில டைப்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் டைப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சிமெட்ரிக்
மேட்ரிக்ஸ். டைப் ஆஃப் மேட்ரிக்ஸில் ஒரு சில மேட்ரிக்ஸ் இன்னும் இருக்குதுன்னு உங்களுக்கு நான் சொன்னேன். டிரான்ஸ்போஸ் பார்த்தா தான் இந்த மேட்ரிக்ஸ் டைப்ஸ் உங்களுக்கு புரியும், அதனால தான் எடுக்கலை. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, என்ன கண்டிஷன் எந்த கண்டிஷன் அப்போ அந்த மேட்ரிக்ஸை சிமெட்ரிக்னு சொல்வீங்க அப்படின்னா, இஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஏவாக இருந்தது அப்படின்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலிமெண்ட் AJI is equal to AIJ. புரியுதுங்களா? A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸும் A மேட்ரிக்ஸும் ஒரிஜினல் மேட்ரிக்ஸும் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அந்த மேட்ரிக்ஸும் எப்படி இருக்கணும்? சிமெட்ரிக்காக இருக்கணும். சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த கண்டிஷன் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இஃப் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி சொல்லுவோம்? இஃப் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் that satisfies the condition, that is A transpose is equal to A, then it is symmetric matrix. புரியுதுங்களா? A transpose ஏவா இருந்ததுன்னா அது symmetric matrix. next condition, next type, skew symmetric matrix. Skew symmetric matrix. Skew symmetric matrix na என்ன அப்படின்னா, if A transpose is equal to minus A, that is transpose of a matrix is equal to negative of a matrix. அதாவது A transpose is equal to minus A. இதுவும் எதுக்கு மட்டும்தான் applicable? ஸ்கொயர் மேட்ரிக்ஸுக்கு மட்டும்தான் applicable. If any square matrix that satisfies the condition A transpose is equal to minus A is nothing but skew symmetric matrix. புரியுதுங்களா? வெறும் A transpose A னா அது symmetric matrix, A transpose வந்து minus A னா அது skew symmetric matrix. புரியுதுங்களா? இதில் ஒரு important note, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் 2x2 A11 A12 A21 A22 மேட்ரிக்ஸ் A. இப்போ இதுக்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த A டிரான்ஸ்போஸ் வந்து மைனஸ் ஏவாக இருந்துச்சு அப்படின்னா that is AJI is equal to minus AIJ. ஆமாவா? சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டயகனல் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறேன். இதோட டயகனல் எலிமெண்ட்னா என்னென்ன? A11 A22 A11 A22. இப்போ A11 A22 என்ன ஆகும்? ஜேவும் ஐயும் சேம். ஸோ நான் அதை எப்படி எழுதலாம்? இன் ஜென்ரல் ஐயும் ஜேவும் சேம்னா இப்படி எழுதலாமா? இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி எழுதுகிறேன்? ப்ளஸ் AII எழுதலாமா? இப்போ நான் இதை 2 into AII is equal to 0. So AII is equal to 0. இதிலிருந்து ஒரு important note, for a skew symmetric matrix, the diagonal elements are 0. இது ஒரு இம்பார்ட்டண்ட் நோட். என்னது?
ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு டயக்னல் வந்து 0. அதுக்கான ப்ரூஃப் தான் இது. புரியுதுங்களா? ஸோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து 3x2 மேட்ரிக்ஸ். சாரி, இதுதான் ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எப்படி? டயக்னல் எலிமெண்ட் 0 ப்ளஸ் A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A. இதுக்கு நான் A டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். 0 2 2 -2 0. இங்கே பாருங்கள், A டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு -A. இங்கே 2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே -2 இருக்குது, இங்கே +2 இருக்குது. இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதுவே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். -1 பாருங்கள், A டிரான்ஸ்போஸ் A, A21 A12 ரெண்டுமே சேம். அதே மாதிரி A31 A12 A13 A21 சரி. ஓகே, இங்கே பாருங்கள், A13 இஸ் ஈக்குவல் டு A31. அதே மாதிரி இங்கே இருக்கா, A23 is same as A32. That is A transpose A. இங்கே என்ன பொசிஷனில் இருக்கோ அதே தான் இந்த பொசிஷன்லையும் இருக்கும். AIJ பொசிஷனில் என்ன இருக்கோ அதே AJI பொசிஷனில் இருக்கும். இங்கே டயக்னல்ஸ் வந்து we doesn't matter. இங்கே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் டயக்னல் வந்து எப்படினாலும் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து தேவை என்னென்னா A11 வந்து A21 A12 வந்து A21 A13 A31. இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் தான் என்னென்னா டயக்னல் எலிமெண்ட் எப்பயுமே 0வாக இருக்கும். புரியுதுங்களா? எனி டவுட்? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நான் ஒரே ஒரு கொஷின் போடுறேன் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காக. ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இங்கே பாருங்கள், இது ஒரு கொஷின். இந்த கொஷினில் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிசஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஃபஸ்ட்டு டயக்னல் எல்லாமே 0. நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த கண்டிஷனில் டயக்னல் எல்லாமே 0 அப்படின்னா ஒன்று என்ன சொல்கிறது, ஒன்லி ஒன் கண்டிஷன் நம்மளுக்கு இருக்குது. அது என்னென்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸில் தான் டயக்னல் எப்பயுமே 0வாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், இட் இஸ் அ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சம்டைம்ஸ் கொஷின்லேயே கூட கொடுக்கலாம், இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, இதோட எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிங்கன்ட்டு. அப்படி கொடுக்கலனாலும் உங்களுக்கு தெரியணும் அது என்ன மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. டயக்னல் எல்லாமே 0. நெக்ஸ்ட்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட். என்ன கண்டிஷன்? A transpose is equal to -A. இங்கே பாருங்கள், இது A12 பொசிஷன், இது A21 பொசிஷன். அப்போ A transpose -Aவா, A transpose -Aவா? அப்போ இதுவும் தான் இப்போ நம்ம பார்க்கணும். அப்போ இது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் இங்கே -3னா இங்கே என்ன வரணும்? +3. ஸோ எக்ஸ் கியூபோட வேல்யூ +3, எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும்? √3.
புரியுதுங்களா? இதை ஃபஸ்ட்டு நம்ம அப்சர்வ் பண்ணணும் என்ன டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு. நான் பார்க்குறேன் டயக்னல் எலிமெண்ட் எல்லாம் 0. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கு டயக்னல் எலிமெண்ட் 0. அடுத்தது என்ன, ஏ டிரான்ஸ்போஸ் வந்து -Aவாக இருக்கணும். ஸோ 1-2 பொசிஷனில் 1 இருக்குது. அதுவே 2-1 பொசிஷனில் -1 இருக்குது. 1-3 பொசிஷனில் -2 இருக்குது. அதுவே 3-1 பொசிஷனில் +2 இருக்குது. அதாவது ஏ டிரான்ஸ்போஸும் ஏவும் எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்படி சேமாக இருந்ததுன்னா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 3-2 பொசிஷனில் என்ன இருக்கோ அதே தான் 2-3 பொசிஷன்லேயும் இருக்கணும். இப்போ 2-3 பொசிஷனில் x³ இருக்குது. அப்போ 3-2 பொசிஷனில் -3 இருந்ததுன்னா இங்கே என்ன வரும், +3 வந்துடும். ஸோ x³ வந்து +3னா x என்னது, √3. புரியுதுங்களா? இது ஒரு சின்ன சம்மு, உங்களுக்கு 1 மார்க்கில் அது மாதிரி கேட்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். அதாவது A + A டிரான்ஸ்போஸ் எப்பயுமே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஒரு A மேட்ரிக்ஸ் அது கூட அதோட டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதே மாதிரி A - A டிரான்ஸ்போஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இதோட ப்ரூஃப் பாருங்கள். சின்ன ப்ரூஃப் நீங்களே பண்ணலாம், இருந்தாலும் நான் பண்ணி காமிக்கிறேன். ஒன்றுத்துக்கு நான் பண்ணுறேன், இதே மாதிரி ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ணுறேன், A + A டிரான்ஸ்போஸை இதை ஒரு B மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிறேன். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கண்டிஷன், சிமெட்ரிக்னா என்ன, A டிரான்ஸ்போஸ் ஷுட் பி = A. ஓகேங்களா? இங்கே நான் என்ன எடுத்துருக்கிறேன், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் சிமெட்ரிக்னு ப்ரூஃப் பண்ணணும்னா இதோட டிரான்ஸ்போஸ் எனக்கு என்னவாக இருக்கணும், அதே பியாக இருக்கணும். சரிங்களா? ஸோ B டிரான்ஸ்போஸ் நான் எடுக்கிறேன். அப்படின்னா என்ன ஆகும், A + A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ். நம்ம இப்போ தான் ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், டிரான்ஸ்போஸோட ப்ராப்பர்ட்டி. தட் இஸ் A + B the whole transpose is equal to A transpose + B transpose. அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், A transpose + Aன்னு கிடைக்குதுங்களா? நம்ம என்னன்னு ஃபஸ்ட்டு அஸ்யூம் பண்ணியிருக்கோம், B வந்து A + A டிரான்ஸ்போஸ்னு அஸ்யூம் பண்ணியிருக்கோம். அப்போ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, Bன்னு கிடைக்குது. ஸோ B transpose is nothing but B. அப்படின்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எப்பயுமே ஒரு மேட்ரிக்ஸ் ஏவும் அதோட டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரிசல்ட், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? next result for symmetric and skew symmetric, that is a matrix can be ஒரு மேட்ரிக்ஸ் ஏவை I can represent as sum of a symmetric matrix and skew symmetric matrix. அதாவது ஒரு மேட்ரிக்ஸ் ஏவை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா sum of a symmetric matrix and skew symmetric matrix. நீங்கள் பாருங்கள், இப்போ நான் இந்த எக்ஸ்பிரஷனை வந்து பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு ½ A + ½ A transpose + ½ A minus ½ A transpose வரும். ஸோ இது 0 ஆகிடும். ஸோ ½ and ½ 1. இது நார்மல் ப்ரூஃப். ஸோ எனி மேட்ரிக்ஸ்
can be represented as sum of symmetric and skew symmetric matrix நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இது வந்து இது ஒன் ஃபார்ம் ஆஃப் அ ரெப்ரசன்டேஷன். இதை வச்சு உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வரும். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை நீங்கள் வந்து இந்த ஃபார்மில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கு இந்த ரிசல்ட் வந்து யூஸ்ஃபுல். தட் இஸ் A is nothing but a sum of half into A plus A matrix plus half into A minus A matrix. புரியுதுங்களா? இதோட உங்களோட மேட்ரிக்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் 11th வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதில் வந்து ஒரு சில சம்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் as well as எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம சம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் புக்கோட புக் பேக் எக்ஸசைஸ் வந்து 3rd கொஷின் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு, வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ்? 2 x 2. இதோட மேட்ரிக்ஸு 2 x 2. இங்கே எனக்கு என்ன சிம்பிள் இருக்குது? ஈக்குவல் சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து நடுவில் ஈக்குவல் சிம்பிள் இருந்ததுன்னா அது எந்த மாதிரியான மேட்ரிக்ஸ்? எதை பற்றி பார்க்கணும்? ஈக்குவாலிட்டி ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அதாவது என்ன சொல்ல வராங்க? இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல். இப்போ 2 மேட்ரிக்ஸஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா என்ன கண்டிஷன்ஸ்? 2 கண்டிஷன்ஸ் உங்களுக்கு சொன்னேன். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? ஆர்டர் வந்து சேமாக இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 x 2. இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன? 2 x 2. ஸோ 2 மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேம். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஈச் அண்ட் எவ்ரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட் ஆர் ஈக்குவல். அதாவது இங்கே A11 என்ன இருக்கோ அதே தான் இந்த மேட்ரிக்ஸில் A11 இருக்கணும். இங்கே A12 என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். இதுதான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈக்குவேட் பண்ணுங்கள். என்ன ஆகும்? சொல்யூஷன் பாருங்கள். 2x plus y எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 7க்கு ஈக்குவலாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு 4x எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? 7y minus 13. இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் என்ன பண்ணலாம்? 4x minus 7y is equal to minus 13. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஈக்குவேஷன் கிடைச்சிடுச்சு. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணுறதுனா எப்படி? இங்கே பாருங்கள், இங்கே 4x இருக்குது. ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிறதா பாருங்கள். 4x இருக்குது. இங்கே என்ன இருக்குது? x plus 6 இருக்குது. அந்த டேர்மே எப்படியா தான் இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும். ஸோ 4x is equal to x plus 6. இதிலேருந்து என்ன எழுதலாம்? 4x minus x is equal to 6. It gives you 3x is equal to 6. x is equal to 2. எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். நீங்கள் எடுத்தோடனே இப்படி போட்டிங்கன்னா திரும்பி நீங்கள் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி கடைசியாக இது தான் உங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது. நம்மளோட கண்டிஷன் என்ன? எல்லா எலிமெண்ட்டும் இன்னொரு எலிமெண்ட் அந்த மேட்ரிக்ஸோட எலிமெண்ட்டோட சேம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வேரியபிளோட இருக்கிறது என்ன பாருங்கள்? இதுலேயுமே 2 வேரியபிள். இதுலேயும் பாருங்கள் 2 வேரியபிள். இதுலேயும் பாருங்கள் 2 வேரியபிள். ஓகேவா? இதில் மட்டும்தான் ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. சரி, இப்போ ஒரு வேரியபிள் கண்டுபிடிச்சிட்டா இன்னொரு வேரியபிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 4x வந்து x plus 6க்கு ஈக்குவல்னா எக்ஸோட வேல்யூ என்ன? 2. ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ நான் எதை வச்சு ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2x plus y is equal to 7 அப்படின்னா 2 2s are 4 plus y is equal to 7. y is equal to 3. y is equal to 3. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? எக்ஸையும் ஒய்யும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 2 மேட்ரிக்ஸஸும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்ட சம்மை நீங்களே வெரிஃபை பண்ணலாம். புரியுதுங்களா? நான் ஒரு சம் காமிக்கிறேன். ஹவு டு வெரிஃபை. சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் மிஸ்டேக் பண்ணால் கூட நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு மிஸ்டேக் வராது. x is equal to y is equal to 3 இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வரும்? 2 2s are 4. 4 plus 3 7. இங்கேயும் 7 இருக்கா? இருக்குது. 4 2s are 8. 5 2s are 10. 10 minus 7 3. 4 2s are 8. இங்கே பாருங்கள் 7 7y 1 என்ன? 3. 7 3s are 21. 21 minus 13 என்ன? 8. y ஓட வேல்யூ 3. x plus 6. x ஓட வேல்யூ 2. 2 plus 6 என்ன? 8. பாருங்க 2 மேட்ரிக்ஸஸும் சேம். நமக்கு ஆப்வியஸாக தெரியும் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணது கரெக்டு. அப்போ என்னோட x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ
கரெக்டு. கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் என்ன ஆகும்? 2 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 5. புரியுதுங்களா? ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்குறாங்க உங்களுக்கு. நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இல்லைனா மிட் டேர்ம் அந்த மாதிரி டேர்ம் எக்ஸாம்லலாம் ஈக்குவாலிட்டி வச்சு ஒரு கொஷின் கேட்குறாங்க. சின்னதாக ஒரு சம் கொடுத்து கூட சூஸ் த கரெக்ட் ஆன்சரில் கேட்கலாம். அதாவது 3 டேர்ம்ஸ் ஈக்குவலாக கொடுத்துட்டு ஒரு டேர்ம் என்னன்னு ஃபைன் பண்ண சொல்லலாம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் நம்பர் 13. கொஷின் என்ன அப்படின்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் மேட்ரிக்ஸ் as a sum of symmetric and skew symmetric matrix. நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொன்னேன், இது எப்படி போடணுன்றதுக்காக. இப்போ திஸ் A can be written as என்ன சொன்னேன்? half of A plus A transpose, this is symmetric, plus half of A minus A transpose, this is skew symmetric. ஓகேவா? சரி, இப்போ நான் வந்து இது மாதிரி எழுதணும், இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணணும். A plus A transpose into half plus A minus A transpose into halfன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன கண்டுபிடிக்கணும்? A transpose கண்டுபிடிக்கணும். A transpose என்ன? பொசிஷன் ஆஃப் அன் எலமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ரோவில் இருக்கிறது காலம்க்கு வரும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது ஃபஸ்ட்டு காலமில் வந்துடுச்சு, செகண்ட் ரோவில் இருக்கிறது செகண்ட் காலமில் வந்துடுச்சு. ஆர்டர் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் சின்ஸ் இட் இஸ் அ ஸ்கொயர் இந்த சேம் தான் வரும், 2 × 2 மேட்ரிக்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? A is equal to எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்? A is equal to half into A plus A transpose plus half into A minus A transpose. நான் என்ன பண்ண போகிறேன்? half into A மேட்ரிக்ஸ் என்ன? 4 minus 2 3 minus 5 plus A transpose என்ன? 4 3 minus 2 minus 5. Four minus 2 3 minus 5 minus 4 3 minus 2 minus 5. இப்போ உள்ளே இருக்கிற மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம்? 4 + 4 அடிஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் எப்படி பண்ணணும்? ஒவ்வொரு எலமெண்ட்டும் அந்த எலமெண்ட் கரஸ்பாண்டிங் எலமெண்ட் கூட ஆட் பண்ணணும். இங்கே A11 அங்கே A11 கூட ஆட் பண்ணணும். ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணணும். 4 + 4 8 -2 + 3 1 3 - 2 1 -5 -5 -10. புரியுதுங்களா? ப்ளஸ் half into இங்கே எப்படி? 4 - 4 என்ன? 0 -2 plus -2 -3 என்ன? -5 3 minus of minus plus 2 3 plus 2 5 -5 plus 5 என்ன? 0. இப்போ ஒரு விஷயம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன் முன்னாடி? A plus A transpose சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். இது என்ன? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸா? எப்படி கண்டுபிடிப்போம் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு? A டிரான்ஸ்போஸும் ஏவும் சேமாக இருக்கணும். இது A12 இது A21 ரெண்டும் சேமா? சேம். ஸோ இட் இஸ் அ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ திஸ் இஸ் சிமெட்ரிக். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். டயகனல் எலிமெண்ட் 0, இங்கே -5 இங்கே +5, தட் இஸ் A transpose is equal to -Aவாக இருக்கணும். இங்கே -5 இருக்குது, இங்கே +5 இருக்குது. ஸோ இது ஸ்கியூ சிமெட்ரிக். உங்களோட கொஷின் என்ன இந்த சம்முக்கு? எக்ஸ்பிரஸ் த ஃபாலோவிங் மேட்ரிக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சம் ஆஃப் அ சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எப்படி பண்ணியிருக்கீங்க? இப்போ சிமெட்ரிக் ப்ளஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். புரியுதுங்களா? இதோட மேட்ரிக்ஸ் சாப்டர் முடியுது. பாருங்கள், கொஷின்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து மேட்ரிசஸ் லெசன் 3 3 லெசன் எடுத்திருக்கேன். மேட்ரிசஸில் பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எப்படி இன்னும் உங்களுக்கு வேணும், லெக்சர் இன்னும் எந்த மாதிரி வேணுன்றதை உங்களோட சஜஷன்ஸ் சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிட்டர்மினன்ட்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்கலாம்.
உங்களுக்கு இன்னும் நிறைய கொஷின் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், கிளாஸில் சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.